சரி அண்ணன் இருக்கானே அடிக்கிற வேலைக்கு ஜூஸ் கீஸ் ஏதாவது வாங்கி தருவாங்க ஒன்றை நம்பி வந்தேன். நீ என்கிலே 10 பைசா இல்லைன்னு கையது ஒன்னெல்லாம் வச்சு என்ன செய்ய. என்ன மகா நீ அண்ணனை எப்படி நினைச்சிட்ட? அண்ணன் நீங்க என்ன சொல்றனோ அதை மட்டும் நீ செய். ஜூஸ் என்ன ஜூஸ் பிரியாணியே வாங்கி தரேன். அங்க பாரு எவ்வளவு பைக்குனுக்கு பாரு. ஓ 10 ரூபா ஜூஸுக்காண்டி நீ பைக் ஆட்டையே போட போற. நீ விட்டா இப்படி தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருப்ப. ஆக்ஷன் இறங்கிருக்கான். எப்படி நம்ம பிளானு கொண்டாவில் புரிஞ்சு போடு. ஜூஸ் என்ன ஜூஸ் அதே நம்ம பிரியாணியே சாப்பிடலாம். வா எப்படி ஜூஸ் எப்படி தரமா இருக்கு. இவன் அங்க என்ன தட்டிட்டு இருக்கான் தெரியல. வா என்னன்னு கேட்போம். என்னாச்சு மகா? ஏதாவது பிரச்சனையா? தட்டிட்டு இருந்த மாதிரி இருக்கு. கடையெல்லாம் ஒரே கூட்டமா வர இருக்கு. ஒன்றும் இல்லை ப்ரோ, வண்டி கவரில் ஏதாவது ஃபைல் வச்சுருந்தாங்களாம். அது காணுமா? அதான் கேமரா செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அதான் நான் இங்கே எங்கேயே கிடக்குமான்னு தேடி பார்த்துட்டு இருக்கேன். எது ஃபைலை காணுமா? ஃபைலை காணுங்கிறது கூட மேட்டர் இல்லைமாக்கா. கேமராவில் பார்த்தாங்களாம். கேமராவில் பார்த்தா அவ்வளோதான். கேமராவில் பார்க்குற அளவுக்கு அப்படி என்ன ப்ரோ முக்கியமான ஃபைலு? அது ஏதோ முக்கியமான ஒரு கேஸ் ஃபைலாம் ப்ரோ, அதான் தேடிட்டு இருக்கேன். கேஸ் ஃபைலா? ஆமா, இது யார் பைக்கு ப்ரோ? சப் இன்ஸ்பெக்டர் ரோகன் டிக்ரூஸ் இருக்கார்ல, அவர் வந்து ப்ரோ. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போ.